ஒரு வித்தகன் பின்னாடி 1000 வித்தகன். இதுதான் பழமொழி. கதை என்னங்கதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் சேர்வராயன் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் மட்டும் இல்லை, தற்பெருமையுடைய மனிதர். யார் என்ன சொன்னாலும் நான் தான் பெரிய புத்திசாலி, என்னைய விட யார் இங்கே புத்திசாலியாக இருக்க முடியாது, நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்வராயனுக்குள்ள பெரிய தற்பெருமை இருந்தது. இப்படி நாட்கள்லாம் போகுது. சேர்வராயன் யாரையுமே மதிக்கிறது இல்லை. தற்பெருமையால் எல்லாரையுமே தரமட்டமாகவே தாழ்த்தி பேசுகிறாரு. அப்போது ஒரு முதியவர் சொல்கிறாரு, சேர்வராயா, தற்பெருமைங்கிறது மிகப்பெரிய கேடு, அது உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த பெரியவர் கூட இவர் மதிக்கிறதே கிடையாது. எல்லா நேரமுமே இவர் தான் ரொம்ப பெருமையாக பேசுவார், எல்லாரையுமே தாழ்த்தி பேசுவார். இந்த முதியவர் அடிக்கடி இவர்கிட்ட சொல்வார், சேர்வராயா, ஒரு வித்தகனுக்கு பின்னாடி 1000 வித்தகன் இருக்கிறாங்க, நீ அதை மறந்துடுற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இந்த சேர்வராயன் அதை கேட்குறதே கிடையாது. இந்த சேர்வராயனை ஏமாத்துறதுக்காகவே கிராமத்துக்கு ஒரு ஆள் நகரத்துலேருந்து வரவர் ஊருக்குள்ளே வரும்போதே கத்திட்டே வராரு. ஒரு பொருட்களை வியாபாரம் பண்ணுறாரு. சேர்வராயனும் பெரிய வியாபாரி அல்லவா, அதனால் இது கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விதையை போட்டிங்கன்னா உங்கள் ஊரில் தங்க மரம் முளைக்கும், அந்த தங்கத்தை நீங்கள் பறித்து பெரிய பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியில் ஒரு விதையை வச்சுட்டு வராரு. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறாங்களே தவிர அவர்கிட்ட போய் என்னன்னு கூட கேட்கல. ஆனால் அவர் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஒரு விதை வந்து எல்லாருக்கும் 1 லட்சத்துக்கு நான் விற்கிறேன், உங்களுக்காக நான் 50,000க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராது. தெருவில் எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்காங்களே தவிர அந்த விதையை வந்து யாருமே வாங்கலை. சேர்வராயன் பக்கத்தில் போகிறாரு. என்ன, நீ வந்து 1 லட்சத்துக்குள்ள மதிப்புள்ள விதையை வந்து நீ 50,000க்கு நீ தர வேண்டாம், நான் உங்ககிட்ட 1 லட்சம் கொடுத்தே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடியை அந்த வியாபாரிகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாரு. அந்த வியாபாரி சொல்கிறாரு, தினமும் தண்ணி ஊற்றி மற்ற செடிகளை வளர்ப்பது போல் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சேர்வராயன் அதையும் நம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை ரொம்பவே பாதுகாப்பாக வளர்க்குறாரு. தண்ணி ஊற்றுறாரு, உரங்கள் வைக்கிறாரு, அந்த விதை போட்ட இடத்த ரொம்பவே பாதுகாப்பாக, ஏன்னா அது வந்து தங்க நாணயம் கொடுக்கும் இல்லவா, அதனால் ரொம்பவே பாதுகாப்பாக வளர்க்குறாரு. 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆனது, 1 மாதம் ஆச்சு. ஆனால் வந்து அந்த விதை முளைக்கவே இல்லை. அப்போது சேர்வராயன் தோண்டி பார்க்காரு, விதை வந்து அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு இடத்துல மூடி வைக்கிறாரு. மூடி வச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுறாரு. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 3 வாரம் ஆகுது. மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த தங்கச்செடி இன்னுமா முளைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்வராயனை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விதையை 1 லட்சம் கொடுத்து யார் எவருன்னே தெரியாத ஒரு மனுஷத்தை ஏமாந்துட்டாரு. அவரே ஒரு பெரிய வியாபாரியாக இருந்து இன்னொரு வியாபாரிகிட்ட ஏமாந்துட்டாருன்னு சொல்லி ஊர் மக்களுக்குள்ளே அப்படியே அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கேலியும் கிண்டலுமா சேர்வராயனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே சேர்வராயன் தான் எல்லாரையுமே வந்து ரொம்பவே குறைவாக பேசுவார். இப்போ ஊர் மக்களே சேர்ந்து சேர்வராயனை ரொம்பவே இதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு, தன்னை விடையும் ஒரு வித்தகன் இருப்பார், நம்ம மட்டும்தான் பெரிய புத்திசாலி நம்ம நினைக்கக்கூடாது, எங்கேயோ எவரோ ஒருவர் நம்மளை விடையும் ஒரு புத்திசாலி கண்டிப்பாக இருப்பாங்க, வித்தகனுக்கு பின்னாடி 1000 வித்தகன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லும்போது தான் சேர்வராயனுக்கு மனசில் குறிப்பிட்டது. நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத அப்போ தான் அவர் உணர்ந்தார். நம்மளும் இப்படி தான் ஒரு சில இடங்களில் நம்மளையவே பெருமையாக நினச்சிப்போம், நம்மளவே நம்ம உயர்த்தி பேசிப்போம். அப்படி வந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் மேலே யாரோ ஒருத்தவங்க உயர்ந்தவங்களா. இப்போ தான் சேர்வராயன் ஏமாந்ததை உணர்ந்தார். அப்போ தான் சேர்வராயன் மனசுக்குள்ளே ஓடுது, நம்மளுக்கும் மேலே யாராவது ஒருத்தவங்க புத்திசாலியாக கண்டிப்பாக இருப்பாங்க. பழமொழி இதுதான், ஒரு வித்தகனுக்கு பின்னாடி 1000 வித்தகன் கண்டிப்பாக இருப்பார். அதாவது எப்படின்னா, நம்ம பெருமைசாலின்னு நினச்சா நம்மளுக்கு பின்ன நிறைய பெருமைசாலியும் இருப்பாங்க, நிறைய புத்திசாலியும் இருப்பாங்க. இதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் போனால் எங்கேயுமே ஏமாற்றம் அடைய மாட்டோம். தற்பெருமை என்றைக்குமே நம்மளை வந்து தலைக்குறிவை மட்டும்தான் தரும். இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.